நேரமின்மை காரணமாக இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை தோழர் ராசி அழகப்பனும் அஜயன் பாலாவும் பேசியதை நான் வழிமுறுகிறேன் உள்ளன்போடு. நாங்கள் ஈழத்தை சார்ந்த நண்பர்கள் எழுத்தாளர்களை பார்க்கும் போதெல்லாம் ஒன்றை சொல்வது வழக்கம். தம்பிகளே, இயக்கம் விட்ட இடத்தை இலக்கியம் தொடர வேண்டும், கலை தொடர வேண்டும். அரசியலை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்ப்பதில் ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது. கலையும் இலக்கியமும் அதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டே இருப்போம். மருது சரணங்களாம் அதை இந்த யுத்தம் நடந்தபோது 15 வயது இருந்த தம்பிகள் அதை செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் உங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். தீப்பந்தம் என்றவுடன் நான் ஏதோ ஒரு போர்க்கள காட்சிகளை கொண்டு வரக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். அதற்கு மாறாக வேறொரு தளத்தில் இந்த கதையை யோசித்திருக்கிறார்கள். வன்முறை என்பது அறிவுசார் தளத்தில் நிகழ்த்தப்படுகிற வன்முறை, அதாவது கல்வி தரப்படுத்துதல், நூலகத்தை எரித்தல் என்கிற ஒரு ஆவணத்தை மிக அழகான கதையாக்கியிருக்கிறார்கள். இந்த தொடக்கம் இன்னும் நல்ல 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 திரைப்படங்களை உலக அரங்கில் எடுத்துச் சொல்லக்கூடிய படங்களாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், நம்புகிறேன். ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் தம்பிகளே. அதாவது இந்த கதையை சொல்லும்போது நம்ம பேசும்போது கூட ரொம்ப வீரமாகவும் உணர்ச்சி வசப்பட்டும் இல்லை சோகமாகவும் பேசுகிறோம். அப்படி ஒரு கதையை அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை, உணர்ச்சி பூர்வமாக சொல்லவே இல்லை. மிக பகடியாக எல்லலாக சொல்கிறார்கள். அதில் ஒரு வசனம் வரும், அடுத்த மசுரை பிடுங்கி தான் நம்ம வாழணும்னா அப்படியே வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படின்னு வரும். அங்கே பிடுங்க போகிற மசுர் ஒருத்தர் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கார். அதற்குள்ளே இருக்கிற அரசியல் மிகவும் நுட்பமானது. அதை சொல்வதற்கு நேரமில்லை, நான் எழுதுகிறேன், எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு வசனம் வருகிறது, நாங்கள் நல்ல விஷயத்தை செய்யும் போதெல்லாம் எங்களை சுற்றி ஏதோ பிசாசுகள் வந்து அதை கெடுத்து விடுகின்றன என்று சொல்கிறார். இந்த ஒரு வரிக்குள் அடங்கி இருக்கிற ஒரு நூற்றாண்டின் வரலாறு மிகப்பெரியது. இதுதான் கலை செய்யக்கூடியது. தோழர்களே, நண்பர்களே, தம்பிகளே, இங்கும் நாங்கள் ஏதாவது நல்ல விஷயத்தை செய்ய நினைக்கும் போதெல்லாம் ஒரு பிசாசு கூட்டம் 2000 ஆண்டு காலமாக தடுத்து கொண்டே இருக்கிறது. இப்போதும் செய்கிறது. இங்கே அறிவுசார் தளத்தில் நிகழ்த்தி இருக்கிறது. கௌதமன் தொட்டு சென்றார், இங்கே கல்வித்துறையில் எப்படி நிகழ்த்தப்படுகிறது என்று. நீங்கள் எடுத்திருக்கிற படம், கலை ஒரு வரலாற்றை, ஒரு காலத்தை எப்படி ஆவணமாக்க வேண்டும் என்பதற்கான எங்களுக்கெல்லாம் ஒரு பாடம். தொடருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. ஈழத்தினுடைய அந்த வரலாற்றில் பங்கு பெற்ற சான்றோர்கள்லாம் அமைதியாக இருக்காங்க. நாம் அதிகமாக பேசுவது என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. நான் இந்த திரைப்படத்தை மட்டும் பேசிவிட்டு செல்கிறேன். பாலுமகேந்திரன் அவர்களை 80களில் நான் அடிக்கடி சந்திப்பதுண்டு. இயக்குனர் மகேந்திரன் அவர்களை பற்றியும் சந்திப்பதுண்டு. அவர் சொல்லுவார், ஈழத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், ஒரு திரைப்படம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மிகையில்லாமல் வாழ்க்கையை பதிவு செய்ய வேண்டும். மனத்துடிப்பு எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு காட்சி அமைப்புகள், இசை, மற்ற பிற யாவையும் ஒன்றிணைந்து பார்வையாளரை தன்னோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுவார். அதனால்தான் வீடின் ஒரு படம் எடுத்தார். அதுபோன்ற ஒரு வீடினுடைய படத்தினுடைய பேரழகை, மனிதர்களுடைய அந்த பயணத்தை இந்த தீப்பந்தம் எனக்கு காட்டியிருக்கிறது. இந்த என்னுடைய இயக்குனர் ராஜ் சிவராஜ் அவர்கள் மிக ஒரு உன்னதமான இயக்குனர். எங்கே இசை ஒலிக்க வேண்டும், முதல்ல ஒரு 5 நிமிடம் இசையே இல்லை. இசைஞானி இளையராஜா அவர்கள் சொல்வார்கள், இசை என்பது பதட்டப்பட்டு ஓடுகிற ஒரு ஓட்டப்பந்தய வீரனை போல இருக்கக்கூடாது. ஒரு அழகிய பெண் இன்னொரு காதலனை பார்த்து பரிகசிக்கிற, இமைக்கிற அந்த கணங்களை எப்படி அழகாக ரசிக்கிறானோ அதுபோல இசை இருக்க வேண்டும். ஒரு படத்திற்கு துணையாக இசை இருக்க வேண்டும். அப்படித்தான் எங்கே ஒலிக்க வேண்டுமோ அங்கே இந்த படத்தில் ஒலி இருந்தது. எனக்கு அப்படியே ஆரம்பகால இளையராஜா போல இந்த பூவன் மத்தீசன் இருந்தார். நான் கொஞ்சம் மிகையாக கூட சொல்லலாம். ஆனால் அதனுடைய நுட்பம் இந்த படத்தில் எனக்கு தெரிந்தது. ஒளிப்பதிவு யாரான்னு பார்த்தேன், கமல். கமல் கூட இவ்வளவு அழகா ஒளிப்பதிவு செய்வாரா? இலங்கையிலே ஒரு கமல் இருக்கிறார் என்பது பெரிய மகிழ்ச்சி. எடிட்டர் அருண் ஜோகதீசன் ஒரு நதியினுடைய போகிற போக்கில் இந்த படத்தை காட்சி துணுக்களை அழகாக வைத்து பெரிய திருப்பங்கள், பெரிய சூட்சுமங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு இலங்கையினுடைய பேரழகை, இழந்து போன தன்னுடைய கனவுகளை, இழந்து போன தன்னுடைய அந்த ஈரத்தை அழகாக ஒரு குறியீடு மூலமாக
தீப்பந்தம் என்று சொல்லியிருக்கிறார். பந்தம் என்றால் உறவு, தீ என்றால் அகத்தி. இந்த அகத்தில் இருக்கிற தீ உறவுகளாக மீறி எல்லாரையும் கட்டுப்படுத்தியிருக்கிறது. நீங்கள் 20 நாட்களில் 4 பேர் ஒன்றிணைந்து எடுத்துக்கொண்ட படம் தமிழ் திரைப்படங்களில் உதாரணமாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த படம் நீண்ட நாள் பேசப்படும். எங்கள் தமிழ் மண்ணில் நீங்கள் உயர்ந்து பேசப்படுவீர்கள். வாழ்த்துவார்கள். வணக்கம், வாழ்த்துக்கள், வணக்கம்.